வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஹெல்தியான ப்ரோட்டீன் சத்து அதிகம் நிறைஞ்ச ஒரு வடை ரெசிபி தான். இது நம்ம எப்பொழுதுமே வேக வச்சு தான் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுப்போம். அது வடையாகவும் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ப்ரோட்டீன் ரிச் வடை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு பாசி பயறு எடுத்திருக்கேன். முழு பயரை எடுத்திருக்கேன். அதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் ஒரு 3 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வடைக்கு தகுந்த உப்பையும் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்சி ஜாரை லேசாக ஒரு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சிக்கிட்டு அதுலேயே நம்ம இந்த பயிறு நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பயிரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க. 1-2 பருப்பு தெரியட்டும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆனால் தைக்காரனை கூட தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்ட உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் கருவேப்பிலை கொஞ்சோண்டு கட் பண்ணது, மல்லி இலை கொஞ்சோண்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வடைகளாக தட்டிட வேண்டியது தான். இது நம்ம கடலைப்பருப்பு வடை செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது முழு தோலோடு இருக்கிற முழு தானிய பருப்பு. இது ரொம்ப உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இந்த வயிற்றுக்கு குளுமை தரக்கூடியது வேறு. உங்களுக்கு பாசிப்பயிறு உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இது நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக மொறுன்னு இருக்கும். இது ரொம்ப அந்த மசால் வடை மாதிரி தட்டாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டிக்கங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு எல்லா வடைகளையும் பொரித்து எடுத்துட வேண்டியதான். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே. இது டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்கும் பொழுது இப்படி இந்த பயறுலையும் நீங்கள் செஞ்சு வடை செஞ்சு கொடுக்கலாம். சத்தானதும் கூட. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துட வேண்டியதான். நல்லா இந்த கலர் வந்த உடனே எடுத்துருங்க. பயிறு மட்டும் எக்காரணம் கொண்டு ஊறாமல் செஞ்சிடாதீங்க. நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே போலயே எல்லா வடைகளையும் பொரித்து எடுத்துட வேண்டியதான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு சட்னி எதுவுமே தேவையே இல்லை. அப்படி நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னியோடு பரிமாறலாம். இதே போல் எல்லா வடைகளையும் பொரித்து எடுத்தாச்சு. அருமையான பாசிப்பயிறு வடை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.